அன்பார்ந்த மீன ராசி அன்பர்களே, மீனராசி அன்பர்களே, இந்த மாதம் ஆனி மாதம் ரொம்ப ஒரு முக்கியமான மாதமாக அமைகிறது. வைகாசி மாதம் உங்களுக்கு ரொம்ப சிறப்பாக இருந்திருக்கும். நிறைய வெளியிலாம் போயிட்டு வந்திருப்பீங்க, ஊருக்கெல்லாம் போயிட்டு வந்திருப்பீங்க. ரொம்ப மகிழ்ச்சியான ஒரு மாதமாக இந்த வைகாசி மாதம் உங்களுக்கு சென்றிருக்கிறோம். அதே போல் இந்த ஆனி மாதமும் உங்களுக்கு சிறப்பானதாக இருக்கும். குறிப்பாக குடும்ப உறுப்பினர்களோடு பிள்ளைகளை பற்றி அவங்களுக்காக கொஞ்சம் உழைக்கிறது, அவங்களுக்காக சில வேலைகளை செய்கிறது, இதெல்லாம் உங்களுக்கு குடும்ப மகிழ்ச்சியை கொடுக்கக்கூடிய ஒரு மாதமாக அமைகிறது. குறிப்பாக குடும்ப பெண்களுக்கு ரொம்ப ஒரு மகிழ்ச்சியான மாதமாக மீனராசிக்கு அமைகிறது. இன்னும் கூட நீங்கள் கொஞ்சம் உங்கள் கணவரிடத்தில் கொஞ்சம் அதிக கவனம் செலுத்த வேண்டும். கொஞ்சம் அவங்கள இன்னும் நல்லா கவனிச்சிக்க வேண்டிய கிட்ட இருந்து கவனிப்பீர்களே ஆனால் இன்பம் அதிகம், ஒரு வாழ்க்கையில் இன்பம் மகிழ்ச்சி கைகூடும், அதிகரிக்கக்கூடிய வாய்ப்பாக அது அமைகிறது. அதே போல் உடல்நிலை ஆரோக்கியத்தில் அதிகம் கவனம் செலுத்தணும். ஸோ டாக்டரோ இல்லை உங்களுக்கு தெரிஞ்சவங்களோ ஒரு ட்ரீட்மெண்ட் சொன்னாங்கனாக்கா அதை நீங்கள் நிச்சயமாக கடைபிடிக்கணும். ஒரு உதாரணத்துக்கு ஒரு வெந்நீர் இவ்வளோ குடிங்க அப்படின்னு சொல்கிறாங்கனாக்கா தொடர்ந்து அதை ஃபாலோ பண்ணக்கூடியவங்களாக நீங்கள் இருக்கணும். அப்போ தான் அந்த ஹெல்த் ஒரு கண்ட்ரோலில் வருவதற்கான வாய்ப்புகள் உண்டு. அதே போல் பிபி இருக்குது, சுகர் இருக்குது, கரெக்டான அந்த ட்ரீட்மெண்ட் நீங்கள் எடுத்துக்கணும். ஸோ மீன ராசி அன்பர்களே, இந்த ஆனி மாதத்தை பொறுத்தவரையில் சிறப்பான மாதமாக அமைகிறது. சரி, வருமானம் எப்படி இருக்கும்? ஒரு வருமானத்தை பொறுத்தவரையில் உங்களுக்கு தொழில் ஸ்தானமாக இருக்கக்கூடிய தனுசு ராசி, இதனால் ஒரு குருவுடைய பார்வை இருந்தது. நிச்சயமாக உங்களுக்கு பிஸ்னஸ் நல்ல முறையில் இருந்திருக்கும். லாஸ்ட் இயர்லாம் கொஞ்சம் வருமானம் சிறப்பானதாகவே இருந்திருக்கும். அதை காட்டிலும் இந்த மாதம் வருமானம் சிறப்பானதாக இருக்கும், நல்ல வருமானம் இருக்கும். நீங்கள் எந்த தொழில் செய்பவராக இருந்தாலும் சரிதான், எனி பிஸ்னஸ், எந்த தொழில் செய்பவராக இருந்தாலும் சரிதான், தொழில்துறையை பொறுத்தவரையில், பிஸ்னஸை பொறுத்தவரையில் எனதருமை மீன ராசி என்பர்கள் தொழில்துறை சிறப்பானதாக இருக்கும், பிஸ்னஸ் சிறப்பானதாக இருக்கும், வருமானங்கள் அதிகரிக்கும், தொழிலில் நல்ல முன்னேற்றங்கள் இருக்கும், உங்களுடைய உழைப்பு அதிகரிக்கும், உழைப்புக்கு ஏற்ற வகையில் உங்களுக்கான ஊதியம், உங்களுக்கான வெற்றி, அந்த பர்சன்டேஜ் இன்க்ரீஸ் ஆகும். நிறைய மீனராசி அன்பர்களை நம்ம பார்க்குறோம், கடன் சுமைகள், கடன் பிரச்சனைகளில் போய் மாட்டிக்கிட்டு இருக்காங்க. அல்லது பிஸ்னஸ் நல்லா நடந்திருக்கும், அந்த பிஸ்னஸை நம்பி அவங்க கடன் வாங்கியிருப்பாங்க. இப்போ திடீர்னு அந்த பிஸ்னஸ் டல்லாக இருக்கும். அப்படி இல்லாட்டி ஒரு ஜாபு, ஸ்டாண்டர்ட் ஜாபாக இருக்கும், மாதம் ஒரு 1.5 லட்ச ரூபா சம்பளம், 2 லட்ச ரூபா சம்பளம்னு இருக்கும். வீட்டில் 2 பேரும் சம்பாதிப்பாங்க, ஒரு 80 லட்ச ரூபா கடனை வாங்கிடுவாங்க. இங்கே பார்த்தீங்கன்னா ஒருத்தருக்கு ஜாப் போயிட்டோம். ஸோ மீன ராசியாக இருக்கும்போது திடீர் பாதிப்புகள் ஏற்பட்டிருக்கும். சொல்லாமல் கொள்ளாமல் எங்களுக்கு செஞ்சுட்டாங்க சாமி, திடீர்னு இப்படி லெட்டர் கொடுத்து அனுப்பிச்சிட்டாங்க, அந்த மாதிரி. அதாவது திடீர்னு ஏற்பட்ட இழப்புகள், பாதிப்புகள் இருக்குமே. ஆனால் கவலை வேண்டாம் மீன ராசி என்பதில். கவன சிதைவுகள் இருக்கக்கூடாது, கோபப்படாதீங்க. முதல்ல ஏதாவது அந்த டைவர்ட் பண்ணுற மாதிரி விஷயங்கள் இருக்குமே, ஆனால் கோபப்படாதீங்க, நிதானமாக இருங்க. கவன சிதறல்கள் ஏற்படக்கூடாது, அதை ரொம்ப ஜாக்கிரதையாக கவனமாக நீங்கள் நடந்துக்கணும். அதை கொஞ்சறது அந்த வேலை அங்கே இருக்கக்கூடாது. அப்போ மீனராசி என்பர்களே, அந்த கவன சிதறல் வேலை செய்கிற இடத்துலையோ தொழிலையோ கவன சிதறல்கள் இல்லாமல் பார்த்துக்கோங்க. முதல்ல கான்சன்ட்ரேஷன், ஏன்னா உங்களை டைவர்ட் பண்ணுறது தான் அங்கே பெரிய பாயிண்ட்டாக இருக்கும். கிரகங்கள் உங்களை டைவர்ட் பண்ணும், ஒரு வேலை செய்ய விடாமல் உங்களை டைவர்ட் பண்ணும். அப்போது நீங்கள் அந்த உங்களுடைய ஃபோக்கஸ் பூரா நீங்கள் உங்கள் தொழிலையோ உங்கள் உத்தியோகத்திலேயோ சிறப்பாக இருக்குமே ஆனால், முழு கவனத்தோடு செய்வீர்களே ஆனால் 50% பிரச்சனைகள் குறையும். இதெல்லாம் சின்ன சின்ன தாந்திரீக பரிகாரங்கள்னு சொல்லுவாங்க. ஒரு கிரகம் இருக்குன்னா அது எந்த பாதிப்பை ஏற்படுத்தும் அப்படிங்கிறத அறிஞ்சு அந்த கிரகம் சுட்டி காட்டக்கூடிய தவறுகளை திருத்துவோமே ஆனால் பாதிப்புகள்லேருந்து வெளியே வரலாம். இவ்வளோதான் கான்செப்ட், இவ்வளோதான் ஃபார்முலா. அப்போ மீனராசி என்பர்களே, இந்த ஆனி மாதத்தை பொறுத்தவரையில் மகிழ்ச்சியான மாதமாக அமைகிறது. தொழில் சிறப்பானதாக இருக்கும், உத்தியோகம் சிறப்பானதாக இருக்கும். நீங்கள் எந்த வேலை செய்பவராக இருந்தாலும் சரிதான், ப்ரைவேட் ஜாபாக இருக்கலாம், கவர்மெண்ட் ஜாபாக இருக்கலாம், உள்நாட்டு வேலையாக இருக்கலாம், வெளிநாட்டு வேலையாக இருக்கலாம். வேலை செய்கிற இடத்துல உங்களுக்கு நிறைய ட்ரபுள்ஸ் இருக்கலாம். மெயினாக உங்களுடைய ஹையர் ஆஃபீஸர்ஸ்
உங்களுடைய உயர் அதிகாரிகள் உங்களை எதுவும் கார்னர் பண்ணலாம், ட்ரபுள் பண்ணலாம், அல்லது ப்ரொமோஷன்ஸு அதுக்காக கொஞ்சம் எதுவும் கொஞ்சம் உங்களை கொஞ்சம் மட்டம் தட்டி வைக்கலாம், இல்லை எதுவும் பேட் ரிப்போர்ட்ஸ் அவங்க சப்மிட் பண்ணலாம், அல்லது வேலை விட்டு நீக்கலாம். இப்போ இந்த மாதிரியான வேலை செய்கிற இடத்துல பாஸ் என்கிட்ட பேசலை, என் மேனேஜர் என்கிட்ட பேசலை, இந்த மாதிரியான கம்ப்ளைண்ட்ஸ் இருக்குமே. ஆனால் நிச்சயமாக மீனராசி என்பவர்களே, ஒரு முறை உங்களுடைய பிறப்பு ஜாதகத்தை கொண்டு உடனடியாக அதுக்குரிய பரிகாரங்கள் பிராயச்சித்தங்கள் செய்து கொள்வது சிறப்பு. அப்போ இதுக்கெல்லாம் வேலை உத்தியோகம் இதெல்லாம் சிறப்பாக அமையணும்னா சக்கரத்தாழ்வார் வழிபாடு, அப்படி இல்லைன்னு சொன்னாக்கா வராக சுவாமி வழிபாடு, லக்ஷ்மி நரசிம்மர் வழிபாடு, இதெல்லாம் அந்த உத்தியோகத்தில் இருக்கக்கூடிய உத்தியோகத்தை சிறப்பானதாக மாற்றி தரக்கூடியதாக அமையும். அதே போல் நிறைய மீனராசி என்பவர்களுக்கு பண பிரச்சனைகள், பண தேவைகள் அல்லது கடன் சுமைகள், கடன் பிரச்சனைகள் இருக்கும். கடன் பிரச்சனைகள் இருக்குமே ஆனால் கவலை வேண்டாம் மீனராசி என்பவர்களே. இந்த மாதம் கடன் சுமை அடைவதற்கு வாய்ப்புகள் உண்டு. இஎம்ஐயோ ஏதோ ஒன்று கட்ட வேண்டியது இருக்குன்னா நிச்சயமாக இந்த மாதம் நீங்கள் சமாளிப்பீங்க, கட்டுவீங்க, நல்லதே நடக்கும். நீங்கள் ஒரு பணம் உங்களுக்கு வரணும் எதிர்பார்த்து காத்திருக்கிறீங்க, ஒரு லோன் அப்ளை பண்ணுறீங்க, நிச்சயமாக இந்த மாதம் உங்களுக்கு கிடைக்கும். அப்படி லோன் கிடைக்கணுமா, இப்போ அதுக்கும் பரிகாரங்கள் உண்டு. சிவபெருமானுக்கு ஒரு இளநீ அபிஷேகம் பண்ணுறது, ஒரு வில்வஜல அபிஷேகம் பண்ணுறது, ஒரு தேன் அபிஷேகம் பண்ணுறது, இதெல்லாம் உங்களுக்கு லோன் அப்ளை பண்ணியிருக்கீங்களா, இதெல்லாம் செஞ்சு பாருங்கள், நிச்சயமாக உங்களுக்கு லோன் கிடைக்கும். இல்லை ஒரு பணங்காசு கொடுத்து ஏமாந்துட்டீங்க, ஒரு 40 லட்ச ரூபா கொடுத்த சாமி கொடுத்து வச்சுருக்கேன், அவங்க என்கிட்ட முடிஞ்சால் வாங்கிக்கோ அப்படிங்கிறாங்க. அந்த கொடுத்ததுக்கான ஆதாரங்கள்லாம் இருக்குது. அந்த மாதிரியான பிரச்சனைகள் இருக்குமே ஆனால் அந்த மாதிரி கொடுத்த பணம் கூட வாங்குறதுக்கு அதுக்கு நல்ல பரிகாரங்கள் உண்டு. நிறைய விஷயங்கள் சப்ஜெக்ட்லாம் அதுக்கு இருக்குது. அதே போல் குடும்ப பிரச்சனைகள், கணவன் மனைவி பிரச்சனைகள், குடும்பமும் பிள்ளைகள் பிரச்சனைகள், பசங்க சொல்கிற பேச்சை கேட்காம இருக்கிறது, பொண்ணு ரொம்ப குஞ்சின்னு இருக்கிறது, இந்த மாதிரியான உங்களுக்கு குடும்ப பிரச்சனைகள் இருக்குமே ஆனால் அவையெல்லாமும் சரியாகிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. பசங்க சொல்கிற பேச்சை கேட்கல, பொண்ணு சொல்கிற பேச்சை கேட்கல, புரிஞ்சுக்காமலே இருக்குது. அப்போது தேவையில்லாத குடும்பத்துக்கு எதிரான சூழ்நிலைகளை செஞ்சுக்கிட்டு இருக்கு, குடும்ப கஷ்டம் தெரியாமல் இருக்குது. இந்த மாதிரியான பிள்ளைகளால் வரக்கூடிய தொந்தரவுகள் இருக்குமே ஆனால் அவையெல்லாமும் சரி பண்ண முடியும். அதெல்லாம் அம்பாள், வாராகி அம்பாள் இருக்கிறாங்க, அதுக்கெல்லாம் பரிகாரங்கள் உண்டு. மீன ராசி என்பவர்களே நிறைய சப்ஜெக்ட். அதே போல் திருமணங்கள், 35 வயசு 38 வயசு 40 வயசு அது பொண்ணுக்கு இன்னும் கல்யாணம் ஆகலை. எத்தனையோ பேர் சொல்கிறாங்க 40 வயசு அது பொண்ணுக்கு இன்னும் கல்யாணம் ஆகலை. இதெல்லாம் ஜாதக கூடாது தானே. இப்போ எடுத்த உடனே நம்ம கேட்கவே மாட்டோம், நான் காலகாசி போயிட்டு வந்துட்டோம் சாமி, அப்போ ஏன் இன்னும் கல்யாணம் ஆகலை, காலகாசி போயிட்டு வந்தால் கல்யாணம் ஆகணுமா, அப்போ நீங்கள் ஏன் இன்னும் கல்யாணம் ஆகலை? இப்போ இவங்களே கேள்வி கேட்டு இவங்களே பதில் சொல்லி இவங்களே ஏமாற்றிக்கிறது. நான் வேறு எதுவும் செய்ய மாட்டேன் அப்படின்னு சொல்லாமல் சொல்கிறது. 40 வயசு வரல ஒருத்தர் பொண்ணாக வச்சுருக்காங்கன்னா நம்ம அவங்கள என்னன்னு சொல்கிறது? கண்டிஷன் வேறு போடுவாங்க அதில். அதனால் நம்மளுடைய வயோதிக திருமணங்கள் இருக்குமே ஆனால் வயோதிக திருமணங்கள் நடந்தேறும். இன்னும் நிறைய சப்ஜெக்ட்ஸ் இருக்குது. மீன ராசி என்பவர்களே ஃபஸ்ட்டு ஒரு 7 நிமிஷம், மீனராசி என்பவர்களே ஃபஸ்ட்டு ஒரு 7 மினிட்ஸு ஜென்ரல் டாபிக் பேசியிருக்கேன் ஆனி மாதத்தை பற்றி. நெக்ஸ்ட்டு ஒரு 8 மினிட்ஸு மீன ராசிக்கான ஸ்பெசிஃபிக்கான ராசி பலன்களை கண்டென்ட்டை பேசியிருக்கிறோம். இது எல்லாவற்றையும் போக சாமி எனக்கு நீங்கள் சொல்லவே இல்லை, நான் விவசாயம் பண்ணுறேன், நான் ஆட்டோ ஓட்டுறேன், நான் ப்ளம்பராக இருக்கேன், நான் பிஸ்னஸ் பண்ணுறேன், என்னை பற்றி நீங்கள் சொல்லலை அப்படின்னு கொஸ்டின்ஸ் இருக்குமே ஆனால் நிச்சயமாக உங்களுடைய பிறப்பு ஜாதகத்தை கொண்டு தொடர்பு கொள்ளுங்கள் என்பதை தெரிவித்துக் கொண்டு மீண்டும் வேறு ஒரு அற்புதமான பதிவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, நமச்சிவாயம். மீனராசி அன்பர்களுக்கு இந்த காலகட்டம் எப்படி இருக்குது, ஆனி மாதம் எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறத தொடர்ச்சியாக பார்க்குறோம். அந்த வகையில் பார்த்தோம் அப்படின்னா உங்களுடைய ராசிநாதன் 3ஆம் இடத்துல, குரு பகவான் 3ஆம் இடத்துல இருக்கிறார். ராசியிலேயே பார்த்தீங்கன்னா ராகு பகவான் அமர்ந்திருக்கக்கூடிய ஒரு நிலை அப்படிங்கிறது ஏற்பட்டிருக்குது. பொதுவாகவே மீனராசி அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா மோட்ச ராசி, பிறருக்காக தன்னுடைய உழைப்பை செலுத்தக்கூடியவர்கள், மற்றவர்களுக்காகவே உதவி செய்ய பிறந்தவர்கள் அப்படிங்கிற மாதிரி தான் கூட எடுத்துக்கலாம். அப்படின்னு கேட்டிங்கன்னா உங்களுடைய உதவி அப்படிங்கிறது பிறருக்கு தேவைப்படக்கூடிய ஒரு அமைப்பில் தான் இருக்கும். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் என்ன ஒரு விஷயம்னு கேட்டிங்கன்னா செல்ஃபாக உங்களை ஒரு குழப்பிக்கிறது அப்படிங்கிற ஒரு விஷயம், சின்ன ஒரு விஷயங்கள் உண்டு. எப்படின்னா என்ன எது நடந்தாலுமே பார்த்தீங்கன்னாக்க ஒரு சின்ன குழப்பம் அப்படிங்கிறது உண்டு. முடிவில் இருக்கிறதுல ஒரு தெளிவு அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா உங்களுக்கு இந்த காலகட்டத்தில் இருக்கும். ஏன்னு கேட்டிங்கன்னா ராசியிலேயே ராகு பகவான் இருக்கிறது அப்படிங்கிறது ஒரு நல்ல அமைப்பு இல்லை.
ஆமாம், என்னென்னா நல்ல பழக்க வழக்கங்கள்லாம் விட்டுட்டு சரியில்லாத பழக்க வழக்க அமைப்புகளில் உங்களை வந்து ஈடுபடுத்த செய்யக்கூடியவர். உலக மோகங்களில் உங்களை ஈடுபடுத்துவார். கெட்ட பழக்க வழக்கங்களை உங்களுக்கு உருவாக்கக்கூடியவர். அதே நேரத்தில் உங்களுக்கு ராசி பகவான் ராசியில் இருக்கிறது அப்படிங்கிறது தொழில் வேலை சார்ந்து வெளிநாடு வாய்ப்புகளை காமிக்கிறவர். புது புது அறிமுகங்களை உங்களுக்கு அறிமுகப்படுத்துகிறவர். புது புது அறிமுகங்கள் அப்படிங்கிற விஷயத்தை உங்களுக்கு உருவாக்கி தர்றவர். இப்படிப்பட்ட விஷயங்கள்லாம் அவர் செய்வார். அதே நேரத்தில் உங்களுக்கு செல்ஃப் அப்படின்னு பார்த்தோம்னா கொஞ்சம் சரியில்லாத அமைப்பு. ஆனால் தொழில் வேலை சார்ந்து வெளியில் போகிறது, வெளிநாடு போகிறது, இடம் விட்டு இடம் மாறுறது, இப்படிப்பட்ட அமைப்புகளுக்கு உங்களுக்கு நல்லா தான் இருக்குது. அதே நேரத்தில் உங்களுக்கு 7.5 சனி பாதிப்பு அப்படிங்கிறதும் இருக்குது. இந்த 7.5 சனி பாதிப்பு காலகட்டத்தில் சனி பகவான் வக்ரம் அடைகிறது அப்படிங்கிறது உங்களுக்கு லாபம்தான். ஆமாம், சனி பகவான் வக்ரம் அடைகிறது அப்படிங்கிறது உங்களுக்கு இயல்புக்கு மாறான பலன். இருந்து வந்த சோம்பல், சிக்கல்கள், உடல் உபாதைகள் எல்லாமே சரியாகக்கூடிய வகையில் உங்களுக்கு இருக்கும். சரியாக கூடிய வகையில் இருக்கக்கூடிய ஒரு தன்மை இருக்குது. உங்கள் ராசின்னு எடுத்துக்கிட்டோம்னாலே பூரட்டாதி, உத்திரட்டாதி, ரேவதி அப்படிங்கிற ஒரு அமைப்பு இருக்குது. புரட்டாதி, உத்திரட்டாதி, ரேவதி அப்படிங்கிற 3 நட்சத்திரங்கள் இருக்குது. இந்த நட்சத்திரங்கள் அடிப்படையில் உங்களுக்கு என்னென்ன விஷயங்கள் நடந்து வருது அப்படிங்கிறதையும் பார்க்க போகிறோம். இப்போ அந்த வகையில் பார்த்தோம் அப்படின்னா உங்களுடைய ராசியில் 2 புடையவும் 2லேயே ஆட்சி பட்டு இருக்கிறது. அவர் 9 புடையராகவும் இருக்கிறது. அப்படிங்கிறதுனால என்ன நடக்கும்னா அப்பா வழியில் இருந்து வந்த சொத்துக்கள் உங்களுக்கு கிடைக்கும், வருமானமாக வரும். அடுத்து அப்பா உங்கள் குடும்பத்தோடு வந்து சேருவார். பிரிஞ்சிருந்தாருன்னா வந்து சேருவார். அது மட்டும் இல்லாமல் அப்பாவோட ஆதாயங்கள் உண்டு. அதே போல் அண்ணன் தம்பி அண்ணன் தம்பி ஒற்றுமையெல்லாம் அந்த காலகட்டத்தில் கொஞ்சம் நல்லாயிருக்கும், உதவிகரமாக இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு அப்படிங்கிறது இருக்குது. ஆனால் வருமானத்திற்காக பெரும் முயற்சி எடுத்தீங்க அப்படின்னா வெற்றி அடையக்கூடிய தன்மையெல்லாம் இருக்குது. அதே போல் உங்களுக்கு 3ஆம் இடத்துல குரு ராசிநாதன் 3ல் இருக்கிறதுங்கிறது எடுக்கிற முயற்சிகளும் வெற்றி அடையக்கூடிய அமைப்பு அப்படிங்கிறத சிறப்பாக கொடுக்குறாரு. ஆனால் முயற்சி நீங்கள் எடுக்கணும் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். அடுத்து வீடு யோகம், வண்டி யோகம், அது மட்டும் இல்லாமல் குழந்தைகளோட ஆரோக்கிய யோகம், கடன் வாங்கிறது, கடனை கட்டுறது, ஆமாம் கடன் வாங்கி வீடு கட்டுறது, இடம் வாங்கிறது, பூமியை வாங்கிறது, ஆமாம் ஃப்ளாட்டு வாங்கி போட்டு அதில் ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் வீடு கட்டுறது, ஆமாம் வீடு கட்ட ஆரம்பிக்கிறது. அதே போல் பார்த்திங்கன்னா இடம் சார்ந்த பிஸ்னஸ் பண்ணுறதுக்காக லோன் வாங்கிறது, இப்படிப்பட்ட அமைப்புகள்லாம் ரொம்ப நல்லா இருக்குங்க. எப்படி பார்த்தாலும் சுற்றி உங்களோட வீடு சம்மந்தப்பட்டு, இடம் சம்மந்தப்பட்டு, அல்லது வண்டி வாகனங்கள் சம்மந்தப்பட்டு, சுகஸ்தானங்கள் சம்மந்தப்பட்ட விஷயங்கள்லாம் பார்த்திங்கன்னா ரொம்ப சிறப்பாகவே இருக்குது. அரசு சார்ந்த அனுகூலங்கள் உங்களுக்கு கிடைக்கும். அதே போல் உங்கள் அம்மா உறவுகளில் இருந்து வந்த சிக்கல்கள் நீங்கும். அதே நேரத்தில் அம்மாவோட உடல் ஆரோக்கியம் மேம்படும். அம்மாவோட சொத்து பத்துக்கள் கிடைக்கும். ஆமாம், அது மட்டும் இல்லாமல் அம்மாவோட அன்பு பரிபூர்ணமாக உங்களுக்கு கிடைக்கக்கூடிய அமைப்பெல்லாம் இந்த காலகட்டத்தில் உண்டு அப்படின்னு சொல்லணும். அடுத்து 7ஆம் இடத்துல கேது. அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னா அங்கே யார் பார்க்குறார் அப்படின்னா குரு பார்க்குறார். அப்போ கணவன் மனைவி விரிசல்கள், வம்பு சண்டைகள் இருந்துச்சு அப்படின்னா ஒற்றுமை பலப்படக்கூடிய அமைப்பு. அதே நேரத்தில் 12ஆம் இடத்துல சனி வக்ரம் அடைஞ்சதுனால பார்த்தீங்கன்னா அந்த ஒற்றுமையெல்லாம் இப்போ அதிகரிக்கும். எப்படின்னு கேளுங்க, உங்களோட ஏற்கனவே திருமணமாகிருக்கு, கணவன் மனைவி பிரிவினையை சமைச்சிருக்கீங்கன்னா இந்த காலகட்டத்தில் நீங்கள் பேச்சுவார்த்தை மூலயமாவே சரியாகக்கூடிய ஒரு அமைப்பு அப்படிங்கிறது ஏற்பட்டிருக்குது. அப்போ நல்ல விதமாக தான் இருக்குது. கூட்டு தொழில்கள்லாம் ஒற்றுமை பலப்படும். அதே மூலம் கூட்டு தொழில் செய்கிறதுக்கு ஒரு நல்ல காலகட்டம் அப்படின்னா கண்டிப்பாக ஒரு நல்ல காலகட்டம் தான் இது உங்களுக்கு. நீங்கள் அதை எடுத்துக்கலாம். அடுத்து பார்த்தோம் அப்படின்னா உங்களுக்கு 9ஆம் இடத்தை குரு பார்க்குறார். பாக்கியஸ்தானத்தை குரு பார்க்குறது அப்படிங்கிறது மிகப்பெரிய புண்ணியம்தான். அதே போல் 11ஆம் இடம் லாபஸ்தானத்தையும் குரு பார்க்குறார். ஆமாம், லாபஸ்தான அதிபதி வக்ரம் அடைகிறார். அப்போ வேகமான பலன்களை கொடுக்க போகிறார். அப்போ லாபம் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா பல மடங்கு வேகமாக விரைவாக கிடைக்கக்கூடிய ஒரு தன்மை அப்படிங்கிறது உங்களுக்கு ஏற்படுது. அப்போ ஏற்கனவே கஷ்டப்பட்டிருக்கேன், வேலை செஞ்சுருக்கேன், தொழில் செஞ்சுருக்கேன், அதெல்லாம் பல்வேறு முதலீடுகளை பண்ணி வச்சுருக்கேன் அப்படின்னா இந்த காலகட்டத்தில் பல்வேறு லாபங்களை சம்பாதிக்கக்கூடிய ஒரு அமைப்பு, உழைப்பில்லா வருமானம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு அமைப்பு, பூர்வ புண்ணியத்தால் கிடைக்கக்கூடிய ஒரு அமைப்பு, திடீர் அதிர்ஷ்ட வாய்ப்புகள் அப்படிங்கிற ஒரு அமைப்பெல்லாம் உங்களுக்கு உண்டு.
அப்போ அது சார்ந்த விஷயங்கள் உங்களுக்கு இந்த காலகட்டத்தில் நிறைவேறக்கூடிய அமைப்பாக இருக்குது. புரட்டாதி நட்சத்திரத்துக்கு எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். புரட்டாதி நட்சத்திரத்தை பொறுத்தவரையில் இந்த காலகட்டத்தில் எடுக்கிற முயற்சிகள் கைகூடும். அதே போல் படிக்கிற பிள்ளைங்களாக இருந்தீங்கன்னா இந்த காலகட்டத்தில் உங்களோட தேர்வுகள்லாம், போட்டித் தேர்வுகள்லாம் வெற்றி பெறுவீங்க. வேலைக்கு போகிறவங்களாக இருந்தாலும் அவங்களோட தேர்வுகளில் வெற்றி பெற்று தேர்ச்சி பெறக்கூடிய ஒரு அமைப்பு அப்படிங்கிறது இருக்குது. புத்திசாலித்தனமான செயல்பாடு இருக்கும். ஆமாம், எடுத்துக்கொண்ட முயற்சிகளில் தைரியம் இருக்கும். ஆமாம், அது லாபமாக அமையும். அப்போ அரசு வேலை சார்ந்த முயற்சி, படிப்பு சார்ந்த முயற்சியெல்லாம் நீங்கள் எடுத்த மாதிரி நினச்ச மாதிரி விஷயங்களை அடையக்கூடிய ஒரு அமைப்பு அப்படிங்கிறது புரட்டாதி நட்சத்திரத்துக்கு ஏற்பட்டிருக்குது அப்படின்னு சொல்லணும். அதே போல் குடும்ப உறவுகளில் பார்த்திங்கன்னா ஒற்றுமை அதிகரிக்கும். அண்ணன் தம்பி, அக்கா தங்கை உறவுகள்லாம் பார்த்திங்கன்னா இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு ஒற்றுமை அதிகரிக்கக்கூடிய, ஒருத்தருக்கு ஒருத்தர் உதவி செய்யக்கூடிய அமைப்புகள்லாம் உண்டு. உத்திரட்டாதி நட்சத்திரத்துக்கு எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். உத்திரட்டாதி நட்சத்திரத்தை பொறுத்த வகையில் இந்த காலகட்டத்தில் அவங்க இதுவரை இருந்து வந்த தடைகள்லாம் நீங்கிடுச்சு. இனிமேல் இவங்க பிரீபாடு தான், இவங்க நினச்சதை செய்யக்கூடிய அமைப்பு அப்படிங்கிறது உண்டு. அப்போ அந்த வகையில் பார்த்தோம் அப்படின்னா இவங்களுக்கு வேலை வாய்ப்புகள், வெளிநாடு போகிறது, தொழில் சார்ந்த வேலை வாய்ப்புகள் அனைத்துமே ரொம்ப சிறப்பாக அமையும். இதுவரை பார்த்திங்கன்னா அவங்களுக்கு எடுத்த எவ்வளோ பல வேலைகளுக்கு முயற்சி செஞ்சோம், கிடைக்கல அப்படிங்கிறவங்களுக்கெல்லாம் வேலை கிடைக்கக்கூடிய ஒரு அமைப்பு அப்படிங்கிறது ஏற்பட்டிருக்கு. வருமான தடை நீங்கும், கொடுத்த பணம் கைக்கு வரும். ஏற்கனவே பணத்தை குடிச்சிருந்தீங்க, இன்னும் வாங்கலை அப்படின்னா அந்த காலகட்டத்தில் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய ஒரு அமைப்பெல்லாம் உண்டு. அடுத்து ரேவதி நட்சத்திரத்துக்கு எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். ரேவதி நட்சத்திரத்தை பொறுத்த வகையில் இந்த காலகட்டத்தில் என்ன மாதிரி நிகழ்வுகள் இருக்குது அப்படிங்கிறத பார்க்குறோம். அப்போ பார்த்தீங்கன்னா காலி இடம் வாங்கக்கூடிய ஒரு அமைப்பு இருக்குது. அதே நேரத்தில் பத்திரம், பேப்பர் ஒர்க்கு சார்ந்த அரசு சார்ந்த துறைகளில் பேப்பர் ஒர்க்கு சார்ந்த ஏதேனும் பெண்டிங் இருந்துச்சோ அந்த காலகட்டத்தில் நிறைவேறணும். அதே நேரத்தில் பார்த்திங்கன்னா ஒரு இடமோ பூமியோ வாங்கி ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணுவீங்க. அல்லது அரசாங்கத்தில் பார்த்திங்கன்னா அரசு சார்ந்த துறைகளில் பார்த்திங்கன்னா புதிய அனுகூலங்களுக்கு கிடைக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு அப்படிங்கிறது உண்டு. பெரும் பணம் அப்படிங்கிற ஒரு விஷயமும் உங்கள் கையில் புழங்க ஆரம்பிக்கக்கூடிய ஒரு அமைப்பு இருக்குது. அப்பா வகையில் இருந்து வந்த சொத்துக்கள்லாம் கிடைக்கும். அசையும் மற்றும் அசையா சொத்துக்கள் கிடைக்கக்கூடிய ஒரு அமைப்பெல்லாம் உண்டு. அப்போ பாக்கியஸ்தானம் அப்படிங்கிறது நன்றாக வேலை செய்யுது அப்படிங்கிறது தான் இதோட அர்த்தம். அந்த வகையில் மீனராசியை பொறுத்த வகையில் இந்த ஆனி மாதம் அப்படிங்கிறது ஒரு அற்புதமான மாதமாகவும் ஒரு முன்னேற்றமான மாதமாக தான் இருக்குது. தடைகள் நீங்கி வெற்றி பெறக்கூடிய ஒரு அற்புதமான மாதமாக இந்த மாதம் இருக்குது. உங்களுக்கு சனி வக்ரம் என்பது ரொம்ப நல்ல காலம். சனியோட வக்ரம் அதோட பாதிப்பில் இருந்து முதலும் வெடிபெற்றுள்ள ஒரு நல்ல காலமாக இந்த காலம் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு. ஒரு நல்ல வழிபாடு அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா உங்களை பொறுத்த வகையில் வழிபாட்டு முறைகளுக்கு எப்படிப்பட்ட விஷயங்களை கையில் எடுக்கணும் அப்படின்னு பார்த்தோம்னா இந்த காலகட்டத்தில் நீங்கள் செய்ய வேண்டியது வியாழக்கிழமைகளில் குரு வழிபாடு அப்படிங்கிறது வாரம் செஞ்சுக்கிட்டு வரணும். அதே நேரத்தில் பார்த்திங்கன்னா புதன்கிழமைகளில் பார்த்திங்கன்னா பெருமாள் வழிபாடு அப்படிங்கிறதையும் செஞ்சுக்கிட்டு வந்தீங்க அப்படின்னா உங்களோட வாழ்க்கையில் ஒரு நல்ல முன்னேற்றம் ஏற்படக்கூடிய ஒரு அற்புதமான காலகட்டங்கள்லாம் இந்த காலகட்டத்தில் நீங்கள் அற்புதமான விஷயங்களையும் செய்வீங்க. திடீர் அதிர்ஷ்டங்களை ஈர்க்கக்கூடிய வகையில் உங்களோட அமைப்பு அப்படிங்கிறது இந்த காலகட்டத்தில் செயல்படும். அந்த வகையில் பார்த்தோம்னா மீனராசி அன்பர்களை பொறுத்தவரை இந்த ஆனி மாத பலன் என்பது மிகவும் வெற்றி தரக்கூடிய ஒரு நல்ல பலன்களை தரக்கூடிய ஒரு அற்புதமான மாதமாகவே அமைஞ்சிருக்கு. உங்களுக்கு வாழ்த்துக்கள் மீனராசி அன்பர்களே. மீனராசி நேயர்களுக்கு இந்த ஆனி மாதம் மிகப்பெரிய ஒரு அபரீத வளர்ச்சியை தரப்போகிறது. 4ஆம் இடத்துல சூரியன் பயணிக்கிறார். உங்களுடைய வீடு மனை யோகங்களாலே உங்களுக்கு ஆதாயம் வரப்போகிறது. வீடு கட்டி போகணும் ரெடியாக இருக்கக்கூடிய இந்த மீனராசி நேயர்களுக்கெல்லாம் அதற்குண்டான சாத்தியக்கூறுகள் இப்போது வேலை செய்ய போகிறது. பஞ்சமஸ்தானத்தில் இந்த மாதத்தினுடைய பிற்பகுதியில் சுக்கிர பகவானும் புதன் பகவானும் சஞ்சாரம் பண்ணுறதுனால குலதெய்வ ஆசிகள் உங்களுக்கு கிடைக்கப் போகிறது. அத்தை மாமன் உறவுகள் உங்களால் ஆதாயம் பெறப்போகிறார்கள். அவர்களாலும் உங்களுக்கு ஆதாயம் கிடைக்கப் போகிறது. உங்களுடைய ராசியாதிபதியான குரு பகவான் 3ஆம் இடத்துல பயணிச்சுருக்கார். உங்களுடைய சுய முயற்சிகள் எல்லாமே இப்போ பலிதமாகும். சகோதர உறவுகளால் சுபகாரியங்கள் நடக்கும். உங்களுடைய வெற்றியை தொடக்கூடிய பாவகம் 3ஆம் இடம். ராசியாதிபதி 3ஆம் இடத்துல இருக்கிறதுனால
தன் கையால் தன்னுடைய உயர்வு அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயங்களை நீங்களே உங்களுடைய சுய பரிசீலனை செய்து வெற்றி பெறக்கூடிய மாதமாக இந்த மாதம் அமையப்போகிறது. 2ஆம் இடத்துல செவ்வாய் ஆட்சி ஸ்தானம் பெறுவது வாக்கு பலம் அதிகரிக்கும், உங்களுடைய வாழ்க்கையினுடைய பலம் அதிகரிக்கும். தினம் பணம் வருமானம் வரக்கூடிய வாய்ப்புகள் இந்த செவ்வாய் ஆட்சி பெற்று ஸ்தான பலம் பெற்று இருக்கிறதுனால 2க்குரிய 3ஆம் இடத்துக்கு இந்த மாதத்தினுடைய கடைசியில் சஞ்சாரம் பண்ணுறதுனால 3ஆம் இடம் உங்களுக்கு பலம் பெறுது. சகோதர உறவுகளால் உங்களுக்கு வாழ்க்கை வெற்றி பெறக்கூடிய மாதமாக இந்த ஆனி மாதம் உங்களுக்கு அமையப்போகிறது. உங்களுடைய ராசிக்கு 12ஆம் இடத்துல சனி இந்த ஆணி 15 தேதிக்கு பிறகு வக்ரகதியாகிறார். சனி 12இல் பயணிக்கக்கூடிய காலம் உங்களுடைய மிகப்பெரிய ஒரு மாற்றங்கள் வரக்கூடிய காலம். அதுவும் உங்களுடைய ஜனன ஜாதகத்தில் சனி பகவான் வக்கரமாக இருந்து இப்போ இருக்கக்கூடிய கோச்சார ரீதியாக வக்கரம் பெற்றால் உங்களுக்கு இந்த சனி பகவான் 200 மடங்கு பலாபலனை மட்டுமே தருகிறார் அப்படின்னு ஜோதிட நூல்கள் சொல்லப்படுகிறது. உங்களுடைய 3ஆம் இடத்துல குரு பயணிக்கக்கூடிய காலம் மூத்தோர்களை மதிக்க வேண்டும், பெரியோர்களை மதிக்க வேண்டும், ஆசிரியர்களை மதிக்க வேண்டும், குருமார்களிடம் ஆசீர்வாதம் வாங்கினால் மேலும் இந்த மாதத்தினுடைய பலாபலன்களை ரெட்டிப்பாக்கி கொள்ளலாம். 7ஆம் இடத்துல கேது பகவான் சஞ்சாரம் பண்ணும்போது மனைவி உங்களுடைய உழைப்புக்கு உறுதுணையாக இருப்பாள். கணவன் மனைவி 2 பேரும் சேர்ந்து தொழில் பண்ணக்கூடிய வேலை வாய்ப்புகள் எல்லாமே இப்போ உங்களுக்கு பன்மடங்கு லாபங்களை தரப்போகிறது. அதாவது 8/7/2024 பிறகு இந்த ராகு பகவான் உங்களுடைய ராசியில் உத்திரட்டாதி 4ஆம் பாதத்திலையும் இந்த கேது பகவான் அஸ்தம் 2ஆம் பாதத்திலையும் சஞ்சாரம் பண்ண போகிறார். அதனால் 2 பேரும் சேர்ந்து தொழில் செய்யக்கூடிய கணவன் மனைவி 2 பேரும் தொழில் நிறுவனம் நடத்தக்கூடியவர்களுக்கு இந்த மாதம் ஏற்றமிகு மாதமாக அமையப்போகிறது. வண்டி வாகனம் வாங்க விற்க அற்புதமான இந்த மாதமாக உங்களுக்கு அமையப்போகிறது. பூர்வீக சொத்துக்களில் இருந்த வில்லங்கங்கள் எல்லாம் விலகி உங்கள் அந்த சொத்துக்களால் யோகம் வரும் மாதமாக இந்த மாதம் அமையப்போகிறது. 6க்குரியவன் 4ஆம் இடத்துல சஞ்சாரம் பண்ணுறதுனால சிறு கடன்கள் ஏற்பட்டு வீடு வாகனங்கள் வாங்குவதற்கு உண்டான வாய்ப்புகள் உங்களுக்கு அமையப்போகின்றது. 2ஆம் இடத்துல இருக்கக்கூடிய செவ்வாய் பகவான் 3ஆம் இடத்துக்கு குருமங்கல யோகம் போகிறதுனால தந்தை வழி உறவுகளால் சுப விரயங்கள் ஆவதற்கு உண்டான வாய்ப்புகள் நிறைய கிடைக்கப் போகிறது. ஆமாம், ஆல்ரெடி உங்களுடைய ராசியை பலம் பெறுவதற்கு பஞ்சமஸ்தானத்தில் சுக்கிர பகவானும் புதன் பகவானும் பயிற்சியாக போகிறாங்க. 7ஆம் அதிபதி 5ஆம் இடத்தில் வரும்பொழுது உங்களுடைய காதல் எண்ணங்கள் வெளிப்பட போகிறது. உண்மையான காதல் உங்களுடைய உயர்வுக்கு உங்களுடைய வெற்றியை தரப்போகிறது. மேலும் இந்த மாதத்துடைய பலாபலனை உங்களுக்கு ரெட்டிப்பாக்கி கொள்வதற்கு முருகப்பெருமானுடைய வழிபாடு, சூரிய பகவானுடைய சூரிய நமஸ்காரத்தினுடைய வழிபாடு, மேலும் அர்த்தநாரீஸ்வரனுடைய வழிபாடு இந்த மாதத்தினுடைய பலன்களை கூடுதல் சிறப்பை அமைத்து தரப்போகிறது. மேலும் வெற்றி மேல் வெற்றி பெறுவதற்கு இந்த அம்பாள் உங்களுக்கு உறுதுணையாக அற்புதமாகவும் ஆரோக்கியமாகவும் மகிழ்ச்சியாகவும் வைத்திருக்க உங்களுடைய ராசியில் ராகு பகவான் சஞ்சாரம் பண்ணுறது வெளிநாட்டு யோகங்களை கொடுக்க போகிறது. பிரம்மாண்டமான சிந்தனைகளை கொடுக்க போகிறது. அந்நிய செலாவணி முதலீடுகளுக்கு உண்டான பாக்கியத்தை உங்களுக்கு கொடுக்க போகிறது. அற்புதமான மாதமாக இந்த மீனராசி நேயர்களுக்கு இந்த ஆணி மாதம் அமையப்போகின்றது. வாழ்க வாழ்க வாழ்க. ஒவ்வொரு மாத பலனும் கிரக சஞ்சார ரீதியாக கோச்சார ரீதியாக கிரகங்கள் எந்த நட்சத்திரத்தில் பாவிக்குது, காலபுருஷ தத்துவப்படி அந்த கிரகங்களுடைய பலம் என்ன பலவீனம் என்ன அப்படின்ற ஒரு பலனை தான் நம்ம வெளிப்படுத்தின்னு இருக்கோம். இந்த கிரக பலம் உங்களுடைய ஜனன ஜாதகத்தில் எவ்வாறு செயல்படுகிறது, கோச்சார ரீதியாக உங்கள் ஜனன ஜாதகத்தில் எப்படி இந்த மாதம் நீங்கள் வெற்றி அடைய போகிறீர்கள் அதெல்லாம் நீங்கள் தெரிஞ்சுக்கணும். அப்படின்னா உங்களுடைய சுய ஜாதகத்தை பரிசீலனை பண்ணிக்கோங்க. என்னுடைய தனிப்பட்ட குழுவிற்கு வாட்ஸ்அப்பில் பிறந்த தேதி, பிறந்த இடம், பிறந்த நேரம், உங்களுடைய பெயர் இதை மட்டும் அனுப்பி கட்டணம் செலுத்தி உங்களுடைய ஜாதக பலாபலனை முழுமையாக தெரிஞ்சுக்கோங்க. வாழ்க்கையில் எல்லாவித சந்தோஷங்களும் உங்களுக்கு கிடைக்கணும்னு சொல்லிட்டு நான் வணங்கக்கூடிய இந்த உமையவளிடம் மன்றாடி பிரார்த்திக்கிற. வாழ்க வாழ்க வளமுடன். சர்வம் சக்திமயம். இப்போ மீனராசியுடைய ஆணி மாத கிரக நிலைகள். மீனத்தில் ராகு, 2ஆம் இடத்தில் ஆட்சி பெற்ற செவ்வாய், ரொம்ப சிறப்பான விஷயம், ஆட்சி பெற்ற செவ்வாய். அடுத்து
மீனத்துக்கு 3ஆம் இடத்தில் குரு, முயற்சிகள் வெற்றி தரக்கூடிய குரு, தனத்தில் வெற்றி தரக்கூடிய குரு. 4ஆம் இடத்தில் வீடு, வாசல், சொத்து, தொழில்கள், வருமானங்கள், முன்னேற்றங்கள் பெறக்கூடிய அந்த 4ஆம் இடத்தில் புதன் ஆட்சி பெற்று மேலும் தொழில் வெற்றிகளை தரக்கூடிய, அரசு உத்தியோகத்தை தரக்கூடிய சூரியன் அங்கே இருப்பது, மேலும் உங்களுக்கு 3/8க்குரிய சுக்கிரன் அங்கே இருப்பது, ஆக ஒரு வலிமையான ஸ்தானம். கேந்திரம் 4ஆம் இடம், மீனராசிக்கு 4ஆம் இடம் கேந்திரம் அப்படின்றது தொழில், வியாபாரம், வீடு, வாசல், சொத்துக்களை பெறக்கூடியது. ஏற்கனவே அதுக்கு முன்னாடி முதலே பூமிகாரன் வீடு, வாசல், இடம், வியாபாரத்தை விருத்தி செய்யக்கூடிய இடத்தில் ஏற்கனவே செவ்வாய் முதலே உட்கார்ந்துட்டார், ஆட்சி பெற்றிருக்கிறார். இது ஆணி மாதம் முழுவதும் ஆட்சி பெற்றிருக்கிறார் செவ்வாய். புரிஞ்சுட்டீங்களா? இப்ப ஆணி மாதத்தின் சிறப்பே செவ்வாய் ஆட்சி பெற்று இருப்பது, அடுத்து 4ஆம் இடத்தில் ஒரு கேந்திர வலிமையோடு புதன் இருப்பது. இதுதான் ஆணி மாதத்தின் கிரகனுடைய சிறப்பு விஷயங்கள். இப்ப ஆணி 32 நாட்களுமே உங்களுக்கு யோகத்தை தராது. இப்ப நான் என்ன சொல்ல போறேனே, ஒவ்வொரு நாட்களுக்கும் ராசி அம்சம் அப்படின்னு சொல்லக்கூடிய 2 கட்டங்கள் இருக்கிறது. இது இறைவனுடைய தராசு தட்டுன்னு சொல்லக்கூடிய அம்ச பலன்கள். வெறும் ராசி கட்டத்தை வச்சுக்கிட்டே பலன் பார்த்துக்கிட்டே இருப்பாங்க. ஜாதகம் இருக்குங்க அப்படிம்பாங்க, பார்த்தா ராசி கட்டம் மட்டும்தான் இருக்கு. என்ன ஒரு கட்டத்தை வச்சுக்கிட்டு இருக்கீங்க, இதாவது வச்சிருக்கேன் அப்படிம்பாங்க. சரி ஜாதகத்தை அனுப்புங்கன்னு சொன்னா அங்கேயும் பாருங்க, இந்த ஒரு கட்டத்தை மட்டும் அனுப்புறது. வெறும் ராசி கட்டத்தை மட்டும் வச்சு உங்களுடைய வாழ்க்கையில அத்தனை யோகங்களையும் கண்டிப்பா சொல்லவே முடியாது. நிறைய விஷயங்கள் இருக்கு. அது குறைஞ்சது ராசி அம்சம். எனக்கு ஜாதகமே நீங்க இல்லைனாலும் பரவாயில்லைங்க, உங்களுக்கு அப்படியே சொல்லலாம். அதுதான் இங்க சிறப்பு. சரி, இப்ப இந்த அம்சம் என்பது வாழ்க்கையில் அப்படியே நடக்கக்கூடிய இறைவனுடைய தராசு தட்டு தான் அம்ச பலன். அந்த அம்ச பலன்களாக 9 நாட்கள், ஆணி 32 நாட்கள் இருந்தாலும் ஒரு 9 நாட்களுடைய விவரத்தை அதற்குரிய சிறந்த யோகமான காலங்களை மட்டும் நம்ம சொல்ல போறோம். அதை மட்டும் நீங்க அந்த நாட்கள் மட்டும் நல்ல சிறந்த எந்த ஒரு காரியத்தையும் பயன்படுத்தலாம். சரி, முதலில் ஆணி 1 அமோகமாக இருக்கிறது. 15/6/2024 ஆணி 1 நல்ல விருச்சிகம் 3ஆம் பாதத்தில் ஆட்சி பெற்ற சுக்கிரனை குரு வேஷத்திலிருந்து குருவும் சந்திரனும் சேர்ந்து பார்க்கக்கூடிய அருமையான நாள். உங்களுக்கு திரும்ப சொல்றேன், சந்திரன் என்பது உங்களுடைய உடல் உழைப்பு, வருமானம், அதாவது நீங்க எடுக்கிற முயற்சிகள், உங்க உழைப்பு அத்தனை வெற்றி பெறுமா, வருமானங்கள் அதிகப்படுமான்னு சொல்லக்கூடியது அந்த கணிப்பு. அப்போ ஆணி 1 தேதி அமோகமாக வெற்றியாக இருக்குது. உங்கள் உழைப்பை, உங்கள் முயற்சியை, ஒரு முன்னேற்றத்தை உருவாக்கி தரக்கூடிய முதல் நாள். சரிங்களா? ஆக இந்த விருச்சிகம் நட்சத்திரத்தில் இருக்கக்கூடிய சுக்கிரனை குருவும் சந்திரனும் சேர்ந்து பார்க்கக்கூடிய ஒரு அருமையான. அடுத்து இந்த ஆணி 8 மட்டும் எந்த வேலையும் செய்யாதீங்க. ஆணி 8 இதற்குரிய ஆங்கில தேதி 22/6/2024. இந்த தேதியில எந்த ஒரு காரியமும் செய்யாது. சாம சிவனேன்னு வீட்டில் உட்காந்துருக்கு, நிம்மதியா இருங்க. ஏன்னா அன்னைக்கு மாலை நியூஸ்ல பார்த்தீங்கன்னா ஏதாவது பாதகமான செயல்கள், பாதகமான நியூஸ் ஏதாவது வரும். அடுத்து ஆணி 9. இந்த ஆணி 9க்குரிய ஆங்கில தேதி 23/6/2024 அன்று பூராடம் 3ஆம் பாதத்தில் இருக்கக்கூடிய சந்திரனை குரு பார்க்கக்கூடிய அருமையான நாள். அதாவது இந்த குரு சந்திரனை எப்பெல்லாம் பார்க்குறோம் அப்பெல்லாம் உங்களுடைய உடல் உழைப்பு, நீங்க எடுக்கிற முயற்சிகள், எந்த ஒரு காரியம் மிகப்பெரிய வெற்றி அடையும். உதாரணத்துக்கு புதிய தொழில் தொடங்கினாலும் சரி, இடம் வீடு சம்பந்தப்பட்டு முடிச்சாலும் சரி, புதிய வீடு முடிச்சாலும், புதிய இடம் முடிச்சாலும் சரி, பூ வைக்கிறது, நிச்சயம் பண்றது, பெண் பார்க்கறது, மாப்பிள்ளை பார்க்கறது, அதே நேரத்தில் குடுக்கல் வாங்கல் சம்பந்தப்பட்ட சில அரசு வேலை சம்பந்தப்பட்ட எந்த ஒரு முயற்சியும், எல்லா காரியங்களுமே நான் சொல்லக்கூடிய குறிச்சு கொடுக்குற அந்த காலங்களில் மிகப்பெரிய வெற்றி அடையும். சரி, அடுத்து ஆணி 11. இந்த ஆணி 11ல் 25/6 ஆங்கிலத்தில் 25/6/2024 அன்றைய தினம் சிறப்பு என்னன்னா, திருவோணம் 4ஆம் பாதத்தில் கடகத்தில் ஆட்சி பெற்ற சந்திரனை சூரியன் மகரத்திலிருந்து பார்ப்பது பௌர்ணமிக்கு இணையான ஒரு சிறந்த யோகம். அப்படிப்பட்ட யோகங்கள் நீங்க எடுக்கிற எந்த ஒரு சுய முயற்சி மிகப்பெரிய வெற்றி அடையக்கூடியதாக இருக்கும்.
புரிஞ்சுட்டீங்களா? ஆக மீனராசிக்கு திருவோணம் 4ஆம் பாதத்தில் எங்கே? மீனராசிக்கு 5ஆம் இடத்தில் கடகத்தில் ஆட்சி பெறுகிறார் சந்திரன். அப்போ நீங்கள் நினைக்கிறது, உங்களுடைய முயற்சிகள், உங்களுடைய முதலீடுகள், உங்களுடைய உழைப்பு, வருமானங்கள் அதிகப்படக்கூடிய காலங்கள். புரியுறீங்களா? ஒரு அரசு வேலைக்கு முயற்சி பண்ண அந்த காலம் சிறந்த ஒரு முன்னேற்றம், சிறந்த ஒரு உண்மையாகவே வெற்றி பெறக்கூடிய காலங்கள். சரி, அடுத்து ஆனி 13. இந்த ஆனி 13 வந்தது 27/6/2024. சதயம் 4ஆம் பாதத்தில் மீனராசியில் ஏற்கனவே உச்சம் பெற்ற சுக்கிரன் இருக்கும்போது, சதயம் 4ஆம் பாதத்தில் சந்திரன், உங்களுக்கு 5ஆம் அதிபதி சந்திரன் உங்கள் மீனராசியிலே சுக்கிரன், உச்சம் பெற்ற சுக்கிரனோடு இருப்பது. அப்போ நீங்கள் செய்கிற எந்த ஒரு தொழில்னாலும் வியாபாரம், உங்கள் பிள்ளைகளுக்கு ஒரு நல்ல காரியங்களாக நடக்குங்க. அந்த காலத்தில் உங்கள் பிள்ளைகளுக்கு ஒரு திருமண யோக முயற்சி பண்ணிங்கன்னா, ஒரு பொன் பார்க்குறது, மாப்பிள்ளை பார்க்குறது, நிச்சயம் பண்ணுறதும் இதெல்லாம் சிறப்பாக இருக்குது. அதே இடத்துல ஒரு பூர்வீக சொத்துக்கள் முயற்சி பண்ணி பூர்வீக சொத்து பிரச்சனைகளை முடிக்கலாம், ஒரு இடத்த முடிக்கலாம், புதிய தொழிலை தொடங்கி மிகப்பெரிய வெற்றி அடையலாம். அருமையான நாள், ரொம்ப அற்புதமான நாள். சுக்கிரன் வலிமை பெறும்போது மகாலட்சுமி யோகம் என்று சொல்லக்கூடிய. சரி, அடுத்து ஆனி 14. இந்த ஆனி 14 என்பது 28/6/2024 அன்னைக்கு பூரட்டாதி 4ஆம் பாதத்தில் கடகத்தில் ஆட்சி பெற்றிருக்கக்கூடிய சந்திரனை மீண்டும் சூரியன் பார்ப்பது பௌர்ணமிக்கு இணையான யோகம். ஏற்கனவே சொன்னது, இது அடுத்த 14 வருது. இப்போ மீனத்துக்கு 5ஆம் இடம், பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் ஒரு கிரகம் வலிமை இருந்தால், அந்த இடத்துக்குரிய கிரகமே வலிமை இருந்தால் அதை விட சிறந்த நாள் எதுவுமே கிடையாது. அற்புதமான நாள். உங்களுக்கு நான் சரி, உங்கள் பிள்ளைகளுக்கு நான் எந்த ஒரு காரியத்தை செய்தாலும் மிகப்பெரிய வெற்றி அடைக்க, வருமானங்கள் அதிகப்படுகிற காலங்கள். அடுத்து ஆனி 19. இந்த ஆனி 19 என்பது 3/7/2024 அன்று ரோகிணி 2ஆம் பாதத்தில் உச்சம் பெற்ற சந்திரனை விருச்சகத்தில் ஆட்சி பெற்ற செவ்வாய் பார்ப்பது. ஆக ரோகிணி 2ஆம் பாதத்தில் உங்களுடைய பூர்வ புண்ணிய ஸ்தானாதிபதி 3ஆம் இடத்தில் உச்சம் பெறும் பொழுது, பயணத்தின் மூலம் உங்கள் சொத்து பிரச்சனைகளோ, உங்கள் பிள்ளைகளுடைய வேலை வாய்ப்பு சம்பந்தப்பட்டதோ, ஒரு வெளியூர் பயணத்தின் மூலம் மிகப்பெரிய வெற்றி அடையக்கூடிய நாள் என்பதுதான் அந்த நாள். சரிங்களா? அதில் உற்றார் உறவினர் மத்தியில் பெருமையான ஒரு நல்ல காரியம், ஒரு நல்ல விஷயங்கள் நடந்து அப்படி நம்ம பெருமையா பார்க்கக்கூடிய, ஒரு மகிழ்ச்சியா நெஞ்சை நிமிர்த்து மற்றவர்கள் ஏளனம் செய்த காரியம்லாம் வெற்றி அடைந்து நிமிர்ந்து நிற்கக்கூடிய ஒரு அருமையான நாள். சரி, அடுத்து ஆனி 19. இந்த ஆனி 19, அதுதான் ஆனி 19 பார்த்தாச்சு. அடுத்து ஆனி 20க்கு வந்துடும். ஆனி 20 4/7/2024. ஆனி 20 4/7/2024 அன்று மிருகசீரிஷம் 2ஆம் பாதத்தில் இருக்கக்கூடிய சந்திரனை ரிஷபத்தில் இருக்கக்கூடிய குரு பார்ப்பது மட்டும் அல்லாமல், மீனத்தில் இருக்கிற சூரியன் வந்து சந்திரனை பார்க்கும்போது, மிருகசீரிஷம் 2ஆம் பாதத்தில் இருக்கக்கூடிய சந்திரனை, அதாவது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மீன ராசிக்கு பூர்வ புண்ணிய ஸ்தானாதிபதி போய் துலா ராசியில் இருக்கும் பொழுது, உங்கள் ராசியில் சூரியன், மீனத்திலே இருக்கக்கூடிய சூரியன் பார்க்கக்கூடிய ஒரு அருமையான நாள். மிருசு 2ஆம் பாதம், துலா ராசியில் மிருசு 2ஆம் பாதத்தில் உங்களுக்கு 7. மன்னிக்க, நல்ல கவனிங்க, கொஞ்சம் பார்த்துங்க, நல்ல கவனிங்க. இந்த ஆனி 20 வந்து 4/7/2024 அன்று மிருசு 2ஆம் பாதம்னா மீனத்திலிருந்து 7ஆம் இடம் வரும். அந்த 7ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய சந்திரனை மீன ராசியில் இருக்கக்கூடிய சூரியன் பார்க்கக்கூடிய ஒரு சப்தம பார்வை வந்து அருமையான நாள், மிகப்பெரிய வெற்றியை கொடுக்கும். சரி, அடுத்து வந்து ஒரு மிகப்பெரிய யோகமான நாள் சொல்ல போறேன். ஆனி 30, ஆனியுடைய இறுதி நாள், ஆனி மாதத்தினுடைய இறுதி நாள். ஆனி ஆரம்பிக்கும் போது அற்புதமான நாள், ஆனி மாதம் முடியும் போது அற்புதமான நாள். இந்த ஆனி 30 என்ன சிறப்பு விசேஷம் அப்படின்னா, சித்திரை நட்சத்திரத்தில் சந்திரன் இருக்கிறார் 3ஆம் பாதத்தில். அதுக்கு இந்த 3ஆம் பாதத்தில் இருக்கக்கூடிய சந்திரனை வந்து குரு பார்க்கக்கூடிய மிக விசேஷம். எப்பெல்லாம் சந்திரனை வந்து குரு பார்க்கிறாரோ அதெல்லாம் விசேஷமான நாள், மிகப்பெரிய யோகமான நாள், வருமானங்கள் அதிகப்படக்கூடிய நாள், அரசாங்கத்தின் மூலம் முன்னேற்றம் வரக்கூடிய நாள்,
அப்படி இருந்த அந்த சித்திரை நட்சத்திரம் என்பது அந்த சித்திரைக்குரிய செவ்வாயும் மேலும் மகர ராசி, அதாவது மகர ராசியில் உச்சம் பெற்று, அதாவது மீனத்துக்கு லாபஸ்தானத்தில், மீனராசிக்கு லாபஸ்தானத்தில் அந்த சித்திரை நட்சத்திரத்துக்குரிய செவ்வாய் உச்சம் பெற்று இருக்கக்கூடியது லாபஸ்தானத்தில். அற்புதமான ஒரு யோகங்கள். புரிஞ்சுட்டீங்களா? ஆக மிருகசீரிஷம் நட்சத்திரத்தில் இருக்கக்கூடிய சந்திரன் அங்கே பூர்வ புண்ணிய, அதாவது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பூர்வீக சொத்துவாக இருந்தாலும் சரி, உங்கள் பிள்ளைகளுக்கு வரக்கூடிய சொத்துக்களாக இருந்தாலும் சரி, உங்கள் பிள்ளைகளுக்கு வரைய பதவி முன்னேற்றங்களாக இருந்தாலும் சரி, ஒரு செய்த முதலீடு தொழிலாக இருந்தாலும் சரி, எந்த ஒரு அதை பிள்ளைகளுக்கு அதே குழந்தை பாக்கியம் சம்பந்தப்பட்ட எந்த ஒரு முயற்சி பண்ணாலும் சரி, எல்லாமே மிகப்பெரிய வெற்றி அடையக்கூடிய காலங்கள். செய்கிற வியாபாரம் தொழிலில் வருமானங்கள் அதிகப்படக்கூடிய காலங்கள். கிரக வலிமையாக இருக்கக்கூடிய காலம். இந்த காலத்தில் நீங்கள் எந்த ஒரு காரியத்தையும் மிகப்பெரிய வெற்றி அடையலாம். பூமி, இடம், வீடு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள், நீண்ட நாள் முடக்கப்பட்ட காரியங்கள் எல்லாம் மிகப்பெரிய வெற்றி அடையக்கூடிய காலங்கள். அருமையான நாள். ஆக இதெல்லாம் மீனராசியினுடைய நாட்களில் சிறந்த நாட்களாக உங்களுக்கு விவரமாக சொல்லியிருக்கேன். அதில் எந்த மாற்றம் இல்லை. இல்லைங்க, நல்லதாங்க நீங்கள் சொல்கிறீங்க, எங்களுக்கு எது நடக்கலையாங்க, பார்த்து அழுத்து போயிட்ட ஜாதகத்தை வேதனைப்பட்டு போய் உட்காந்துருக்கோம். நல்லா கவனிங்க. இப்படி சொல்லக்கூடிய உங்களுக்கு நான் என்ன சொல்ல போறேன், ஒரு ஜோதிடத்தின் பலன் சொன்னது நடக்கவில்லை என்றால் ஒன்று உங்கள் ஜாதகம் தவறாக இருக்க வேண்டும், இல்லை என்றால் ஜோதிடம் நான் தவறாக இருக்கணும். திரும்ப இதாங்க சொல்றேன். இதாங்க உண்மை. ஒரு ஜோசியம் சொன்ன நடக்கணும், ஒன்று ஜாதகம் தப்பா இருக்கு, இல்லாட்டி நான் தப்பா இருக்கணும். அந்த தப்புங்க வரக்கூடாது. எந்த பிரச்சனைக்காக ஜாதகத்தை கையில் எடுக்கணும், என்ன பார்த்து நடக்கல சரியான அந்த வார்த்தையை வரக்கூடாது. ஜோதிடம் பிரம்ம வேதத்தால், இறைவனால், பிரம்ம வேத சாஸ்திரத்தில் மனிதனுடைய பிறப்பு முதல் இறப்பு வரை அத்தனை யோகங்களையும் இறைவனால் படைக்கப்பட்டதுதான் இந்த ஜோதிட சாஸ்திரம். ஆக ஜோதிடம் ஒருபோதும் தப்புவதில்லை, தவறுவதில்லை. சரியாக கழித்தால் சரியாக நடக்கும். கல்யாணம் முடியலையா? எத்தனை வருஷம் பொண்ணு பார்க்குறீங்க, எத்தனை வருஷம் மாப்பிள்ளை பார்க்குறீங்க, ஏன் முடியல? அடுத்து என்ன? கல்யாணம் முடிஞ்சு குழந்தை இல்லையா? எத்தனை வருஷம் குழந்தை இல்லை? 5 வருஷம் குழந்தை இல்லை, 10 வருஷம் குழந்தைன்னு சொல்றீங்க. இதெல்லாம் ஏன் குழந்தை இல்லாமல் போறதுக்கு என்ன காரணம்? புத்திர பாக்கியம் நல்லபடியாக நமக்கு கிடைக்கிறதுக்கு என்ன செய்யலாம்? சொத்து பிரச்சனைகள், பூர்வீக சொத்து பிரச்சனைகள், இது எப்போ முடியும்? கோர்ட்டு கேஸ் பிரச்சனை எப்போ முடியும்? அதே நேரத்தில் செய்கிற தொழில் நாளுக்கு நாள், இந்த தொழிலை விட்டு ஒரு வழி இல்லை, எப்படியாவது தொழில் முன்னுக்கு வரணும். அதுக்கு என்ன பண்ணலாம்? அதுக்கு காசு ஒருத்தர் நம்பி ஏகப்பட்ட காசு கொடுத்தா வரமாட்டேங்குது. அந்த கொடுத்த காசு வரணும். அதுக்கு என்ன பண்ணலாம்? வீட்டில் ஒண்ணுக்கு ஒத்தே போக மாட்டேங்குது. குடும்பத்தில் ஒரே பிரச்சனை, 2 பேரும் நல்லா இருக்கணும், பெரியவங்க நாங்கள் பார்த்து சந்தோஷப்படணும். எந்நேரம் சட்டை போட்டிருக்கா, வேறு குழந்தை வேற இல்லாம இருக்கு. இந்த குழந்தை பிறந்தாதான் இவங்க 2 பேரும் சேர்ந்து வாழ்வாங்களா? இப்படி எங்களுக்கு ஒரு ஆசைங்க. ஒரு வாரிசுனால் உருவாகட்டுமே, அதுவும் இல்லை. 2 பேரும் எப்போ பார்த்தாலும் பிரச்சனை. ஒருத்தவங்களாம் நல்லா இருக்குன்னு சொன்னாங்க. இப்படி என் பிள்ளைய வாழ்க்கை இப்படி ஆகிப்போச்சு. இதுக்கெல்லாம் எங்கெங்கயோ ஜாதகத்தை பார்த்து அழுத்து சலுத்து விழுகி ரொம்ப நொந்து போய் இங்கே எங்கிட்ட போய் ஜாதகத்தை பார்க்கறது அப்படி வேதனைப்பட்டவங்களுக்கு தான் அந்த நிகழ்ச்சி. உங்கள் பிரச்சனை தீரும், சொன்னது நடக்கும். ஆக சரியாக கழித்தால் சரியாக நடக்கும் என்ற உறுதியான உத்தரவாதத்தோடு மீண்டும் ஒரு நல்ல நிகழ்ச்சி சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். மீனம், பூரட்டாதி, உத்திரட்டாதி, ரேவதி, இந்த 3 நட்சத்திரம் 9 பாதங்களை கொண்ட ராசி. ராசியின் அதிபதினு சொல்லக்கூடியவர் குரு பகவான் ராசிக்கு 3ஆம் இடத்துல இருக்கார். இந்த மாதம் பார்த்தோம்னா உங்களுடைய ராசியில் ராகு பகவானும் 2ஆம் இடத்துல செவ்வாய் பகவானும் இருக்கார். தனக்காரகன் தனஸ்தானத்தில், தனஸ்தான அதிபதி தனஸ்தானத்தில் இருக்கிறது ரொம்ப விசேஷம். தனக்காரகனான ராசி பகவான் 3ஆம் இடமான முயற்சி ஸ்தானத்தில் இருக்கிறதும் பெரிய ஏற்றத்தை கொடுக்கும். புதிய வீடு மனை வாங்கக்கூடிய பாக்கியம் உண்டு. 4ஆம் அதிபதி ஆட்சி பெற்று போயிருக்கிறதும் 3ஆம் அதிபதியோடு சேர்ந்திருக்கிறதும் பெரிய விசேஷம். எதிர்பாலினத்தவர் மூலியமாக சிறு சிறு பிரச்சனைகள் வரும். எதிர்பாலினத்தவர் மூலியமாக பிரச்சனைகள் இருந்தாலும் நட்புகளில் பெரிய மாற்றங்கள் வராது. அதை தவிர கணவன் மனைவிக்குள்ளே இருக்கக்கூடிய அந்யோன்யம் சற்று குறையக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. 7.5 சனி நடந்துட்டு இருக்கு. 12ஆம் இடத்துல சனி பகவான் இருக்கிறதுனால நீங்கள் அலைச்சல் கொஞ்சம் அதிகமாக இருக்கும். 2ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய செவ்வாய் பகவான் நிச்சயமாக பேச்சில் பிரச்சனையை கொடுக்கக்கூடிய காலகட்டமாக அமையும். உங்களுடைய ராசிக்கு பார்த்தாலேயானால் 4ஆம் இடத்துல சூரியன், புதன் மற்றும் சுக்கிரன் 3 கிரகங்கள் இருக்கிறது விசேஷம். இந்த மீனராசிக்காரர்களுக்கு
ராசியில் ராகு பகவானும் 4ஆம் இடத்துல வந்து 3 கிரகங்கள் இருக்கிறது பெரிய விசேஷத்தை கொடுக்கும். ராசியில் இருக்கக்கூடிய ராகு பகவான் அபரிமிதமான ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய காலகட்டம். உடல் நலத்தில் செட்பேக்கை கொடுத்துருவாங்க. அதை மட்டும் கொஞ்சம் ஜாகிரதையை பார்த்துக்கோங்க. ராசிநாதனும் 3ஆம் இடத்துல மறைஞ்சிருக்கார். உடல் நலத்தில் செட்பேக்கை கொடுக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. பார்ட்னர்ஷிப் பிஸ்னஸில் இப்போ வந்து கொஞ்சம் வந்து பரவாயில்லாமல் இருக்கும். ஏன்னா குரு பகவான் 3ஆம் இடத்துல இருந்து உங்களுடைய சப்தமத்தை பார்க்குறது பெரிய ஏற்றம். திருமணத்திற்கு பார்த்து கொண்டிருப்பவர்களுக்கு திருமணம் ஏற்படக்கூடிய வாய்ப்பு உண்டு. இருந்தாலும் ஜாதகங்கள் தட்டக்கூடிய வாய்ப்புகள் மிகவும் அதிகமாக இருக்கும். சப்தமத்தில் கேது பகவான் இருக்கிறதுனால இந்த மாதத்தில் பார்த்தேன்னா, அதாவது பொதுவாகவே பார்த்தாலேயானால் மாத பலன்கள்னு சொல்லக்கூடியது சூரியன், செவ்வாய், புதன் மற்றும் சுக்கிரனுடைய 4 கிரகங்களை வச்சு சொல்லக்கூடிய விஷயம். சூரிய பகவான் 4ஆம் இடத்துல இருக்கிறது, 6ஆம் அதிபதி 4ஆம் இடத்துல இருக்கிறதுனால கண்டிப்பாக வேலையில் மாற்றங்கள் வரும். அரசாங்க உத்தியோகம் சம்பந்தமான விஷயங்களில் வந்து ப்ரமோஷனோட மாற்றங்கள் வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. இந்த மாதத்தில் பார்த்தோன்னா புதிய வீடு வாங்கக்கூடிய பாக்கியம் உண்டு. வீட்டுக்காக கடன் வாங்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும். உங்களுடைய ராசிக்கு 10ஆம் இடத்தை வந்து இந்த 3 கிரகங்களும் பார்க்கறதுனால தொழிலில் அபரிமிதமான ஏற்றம் இருக்கும். தொழிலுக்குன்னு இன்வெஸ்ட் பண்ண வேண்டிய காலகட்டமாக அமைய போகிறது. 4ஆம் அதிபதி ஆட்சி பெற்றிருக்கிறதாலும் அவரே 7ஆம் அதிபதியாக இருக்கிறதுனாலையும் தாயின் உடல்நிலையில் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும். படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு நல்ல ஒரு ஏற்றம் இருக்கக்கூடிய காலகட்டம் இருந்தாலும், போட்டித் தேர்வில் நல்ல ஒரு வெற்றி கிடைக்கக்கூடிய காலகட்டமாக இருந்தாலும், வீட்டை விட்டு வெளியில் சென்று, அதாவது ஊரை விட்டு நாட்டை விட்டு சென்று இருக்கக்கூடிய காலகட்டமாக அமையும். இந்த மாதத்தில் பார்த்தடையானால் உங்களுடைய ராசிக்கு 3, 8 அதிபதியான சுக்கிர பகவான் 4ஆம் இடத்துல இருக்கிறதன் மூலியமாக முயற்சிகள் அனைத்தும் வெற்றி பெறும். திடீரென்று பணவரவு வரும். அதாவது எதிர்பார்க்காத இடத்திலிருந்து வரக்கூடிய பணம் அதிகமாக இருக்கும். ஷேர் மார்க்கெட்டில் திடீர் பணம் வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. இந்த மீனராசிக்காரர்கள், பொற்கொள்ளர்கள், அதை தவிர வந்து இந்த எஜுகேஷன் ஆப் விற்கிறவங்க, ப்ரொஃபஸர்ஸு, டீச்சர்ஸு, அதை தவிர வந்து பேங்கிங் அக்கௌண்ட்ஸ் பார்க்குறவங்களுக்கெல்லாம் பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய மாதமாக இந்த மாதம் அமையிறது. இந்த மாதத்தில் உங்களுடைய முயற்சிகள் எல்லாம் வெற்றி பெறும். ஏன்னா ராசிநாதன் 3ஆம் இடத்துல இருக்கார். இருந்தாலும் சில நாட்களில் முயற்சிகளை தவிர்ப்பது நல்லது அப்படின்றத சொல்கிறோம். அந்த சில நாட்கள் வந்து 17/6/2024 18/6/2024 வரை 2 நாட்களும் வந்து சந்திராஷ்டம நாட்கள். அதனால் புதிய முயற்சி வேண்டாம், வெளியூர் பிரயாணம் வேண்டாம்னு சொல்கிறோம். இந்த காலகட்டத்தில் பண்ண வேண்டிய கட்டாயத்தில் இருந்தீங்கன்னா சந்திர பகவானுக்கு உண்டான எளிய பரிகாரம்னு சொல்லக்கூடிய பானகம் வந்து அருகில் இருக்கக்கூடிய லக்ஷ்மி நரசிம்மருக்கு பிரசாதம் படைச்சிட்டு போகிறதன் மூலியமாக உங்களுக்கு நிச்சயமாக சந்திராஷ்டமத்தின் தாக்கம் நிச்சயமாக குறையும். இந்த மாதத்தில் நீங்கள் அருகில் இருக்கக்கூடிய தட்சிணாமூர்த்தியை போய் வணங்கிட்டு வாங்க. தட்சிணாமூர்த்தியை போய் வணங்கிட்டு அங்கே மஞ்சள் கலர் வஸ்திரம் தானமாக கொடுத்துட்டு வர்றது பெரிய ஏற்றத்தை கொடுக்கும். இதை தவிர வந்து கோவிலில் வந்து மஞ்சள், அதாவது விரலி மஞ்சள், அந்த மாதிரி மஞ்சள் வந்து உங்களால் முடிஞ்ச அளவுக்கு வாங்கி தானம் கொடுத்துட்டு வாங்க. படிக்கக்கூடிய குழந்தைகளுக்கு உங்களால் முடிஞ்ச அளவுக்கு என்ன ஹெல்ப் பண்ணணுமோ, அதாவது பைசா கொடுக்காம நோட் புக்கு, எழுதக்கூடிய பேனா, பென்சில், இந்த மாதிரியான விஷயங்கள் தானம் கொடுக்கறதன் மூலியமாக உங்களுக்கு ஒரு பெரிய ஏற்றமும் மாற்றமும் இந்த மாதத்தில் நிச்சயமாக வரும். இந்த மாதத்தில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எல்லா விதமான சௌக்கியங்களும் இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்குது. மீனராசி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். மீன ராசிநாதன் வந்து 3ஆம் இடத்துல, அதாவது தைரியம், வீரியம், வெற்றி, விஜயம் ஸ்தானத்தில் உங்கள் ராசிநாதன் உட்காந்துக்கிறது உங்கள் ஒரு விதத்தில் உங்களுக்கு நல்லது. இன்னும் ஒரு வருஷம் அங்கே தான் இருப்பார். அதனால் வெற்றிகள்லாம் வந்து சேரக்கூடிய காலகட்டங்கள் தான். 4ஆம் இடத்தை வந்து 4ஆம் இடத்துல 2 சுபகிரகங்கள் இருக்காங்க, சுக்கிரன், புதன். இதனால் வந்து தாயால் ஆதாயங்கள், அனுகூலங்கள்லாம் அடைவீங்க. அதே மாதிரி இந்த மாணவர்கள் வந்து நல்லா படிப்பு இந்த காலகட்டங்களில் படிப்பு நல்லாவே இருக்கும். படிப்பில் கவனம் செலுத்தி நல்லா படிப்பாங்க. வீடு, வாகனம் வாங்கணும் அப்படின்னு நினச்சிட்டு இருந்த மீனராசிக்காரங்கள்லாம் இந்த காலகட்டத்தில் வாங்கக்கூடிய காலகட்டங்கள் நல்லாவே இருக்குது. அதே மாதிரி 5ஆம் இடத்தை செவ்வாய் பார்க்குறதுனால, 4ஆம் பார்வையாக 5ஆம் இடத்தை செவ்வாய் பார்க்குறதுனால குழந்தைகள் மீது கொஞ்சம் கவனம் பண்ணுங்கள். குழந்தைகள் வந்து உங்கள் பேச்சை வந்து கேட்குற சூழ்நிலைகள் இந்த காலகட்டத்தில் இருக்காது. குழந்தைகள், அதாவது பெற்றோருக்கும் குழந்தைங்களுக்கும் கொஞ்சம் இரக்கமான சூழல்கள் இந்த காலகட்டத்தில் இருக்காது. இன்னொரு 30 நாள் செவ்வாய் வந்து பார்க்குறோம். செவ்வாய் நகர்ந்ததுக்கப்புறம் கொஞ்சம் ஓரளவு இணக்கமான சூழல்கள் குழந்தைகள் சம்மந்தமாக இருக்கும்.
அதே மாதிரி 7ஆம் இடத்தை உங்கள் ராசிக்கு 7 வந்து குரு பார்க்குறதுனால கணவன் மனைவிக்கு இடையே ஒற்றுமைகள்லாம் நல்லாவே இருக்கும். அதே மாதிரி கூட்டு தொழில் பண்ணணும் அப்படின்ற மீனராசிக்காரங்களாம் இந்த கூட்டு தொழில் இருக்கிறவங்க எல்லாமே நல்லாவே இருக்கும். 8ஆம் இடத்தை செவ்வாய் பார்க்குறதுனால திடீர் செலவுகள்லாம் வரும். அதனால் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருங்க. அதே மாதிரி வாகனத்தில் செல்கிறவங்கள கொஞ்சம் வேகத்தை குறைச்சிக்கிட்டு போகிறது ரொம்ப நல்லது. அதே மாதிரி 9ஆம் இடத்தை குரு பார்க்கறதுனால தந்தையால் ஆதாயம் அனுகூலங்கள்லாம் கிடைக்கக்கூடிய காலகட்டங்கள் தான். தந்தை வழி சொத்து ஏதாவது இதில் இருக்குது, இழுபறியில் இருக்குது, வழக்கில் இருக்குது அப்படின்னா உங்களுக்கு சாதகமாக, மீனராசிக்காரங்களுக்கு சாதகமாக இருக்கக்கூடிய காலகட்டங்கள். ஏன்னா குரு வந்து 7ஆம் பார்வையாக 9ஆம் இடத்தை பார்க்குறதுனால உங்களுக்கு சாதகமாக தந்தை வழி சொத்து வரும், தந்தையால் ஆதாயங்கள் அனுகூலங்கள்லாம் வரும். தந்தை வழி உறவினர்களால் ஆதாயங்கள் அனுகூலங்கள் இணக்கமான சூழல்கள்லாம் நல்லாவே இருக்கும். அதே மாதிரி உங்கள் மீனராசிக்காரங்க 11ஆம் இடத்தை குரு பார்க்குறதுனால லாபஸ்தானத்தை பார்க்கறதுனால லாபங்கள்லாம் நல்லாவே இருக்கும். தொழில், ஆமாம், அதுக்கு முன்னாடி தொழில் 10ஆம் இடத்தை 2 சுபகரங்கள் சுக்கிரன் புதன் 2 பேரும் பார்க்குறதுனால தொழிலெலாம் வந்து தொழில் ஸ்தானம் நல்லாவே இருக்குது, ஒன்றும் பிரச்சனை இல்லை. அதனால் லாபங்களுக்கும் குறைவு கிடையாது, லாபங்கள் நல்லாவே இருக்கும். 12ஆம் இடத்துல சனி இப்போ விரைய சனியாக இருக்கிற மீனராசிக்காரங்களுக்கு விரைய சனியாக இருக்கிறாரு. இப்போ கும்பராசிக்காரங்களுக்கு சொன்னதான் காசு வரும். இப்போ வந்து விரயம் மீனராசிக்காரங்களுக்கு விரைய சனி நடக்கிறதுனால விரயம் ஆகும். அதை வந்து சுப விரயமாக மாற்றிக்கணும். காசை வந்து தேவையில்லாமல் எதுலையாவது முதலீடு போற்றக்கூடாது. கரெக்டாக பார்த்து பண்ணுறது நல்லது. காசு விரைய சனினால் காசை வந்து விரையப்படுத்துறதுக்கு உண்டான வாய்ப்புகள் நிறைய. அதனால் காசை வந்து ஜாக்கிரதையாக பயன்படுத்திக்கிங்க. அப்புறம் வந்து வெளிநாடு போகணும் அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருந்த வெளிநாட்டு போகணும் அப்படின்னு நினச்சிருந்த மீனராசிக்காரங்களாம் 12ஆம் இடத்துல, அதாவது இன்னொரு 6 மாதத்துக்கு பிற்பாடு தான் உங்களுக்கு வந்து வெளிநாடு யோகங்கள்லாம் இருக்குது. அதே மாதிரி ஆன்மீக சுற்றுலா போகணும் அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருந்த பெரியவங்கள்லாம் ஒரு 6 மாதத்துக்கு கழித்து தான் நீங்கள் வந்து போக முடியும். அதே மாதிரி 11ஆம் இடத்து மீனராசி 11ஆம் இடத்தை பார்க்குறதுனால மூத்த சகோதரனால் ஆதாயங்கள் அனுகூலங்கள்லாம் இருக்குது. அதே மாதிரி அது வந்து மூத்த சகோதரம் லாபஸ்தானம். அதே மாதிரி இளைய மனைவி ஸ்தானம். அதே மாதிரி மீனராசிக்காரங்க வந்து டிவோர்ஸ் ஆகியிருந்த இளைஞர்கள்லாம் மறுமணத்திற்கு ஒரு நல்ல வாய்ப்பு தான் இப்போ இருக்குது. நம்ம பார்த்தது எல்லாமே கோச்சார பொது பலன்கள் தான். உங்களுக்கு துல்லியமான பலன்கள் வேணும்னா கீழே என் நம்பர் இருக்குது, வாட்ஸ்அப் நம்பர். அதை தொடர்பு கொண்டு துல்லியமான பலன்களை பெற்று நல்லா இருப்பீங்க. நன்றி, வணக்கம்.